சாதாரண நாயுருவியும் இருக்கு. ம். செந்நாயுருவியும் இருக்கு. ம். இப்ப நெறைய இடங்கள்ல இந்த நாயுருவி இந்த புறங்கள்ல, சாலையோரங்கள்ல, ரயில்வே ட்ராக்லாம் நெறைய நம்ம பார்ப்போம். ம். இந்த நாயுருவின்னு சொல்றது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. ம். இதுல விதைக்கு மேல பார்த்தீங்கன்னா, உள்ள ம். விதை சின்ன சின்னதா இருக்கும். ம். அது வந்து நாயுருவி அரிசி அப்படின்னு ம். நம்ம சொல்வோம். ஓ! இது கிராமப்புறங்கள்ல இந்த மலைவாழ் மக்கள்லாம் இன்றைக்குமே பயன்படுத்துவாங்க. ம். உடல் நல்லா இரும்பு மாரி அந்த மலை ஏறுறதுக்குலாம் எப்படி அவங்களுக்கு தெம்பு வருது? ம். அதாவது மூச்சு பிடிச்சு ஏறணும் இல்லையா? தேன்லாம் எடுக்கிறதுக்கு மலை ஆ, மேல ஏறுவாங்க. ஆமா. நாயுருவி அரிசியில செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்னு திணையும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்ப ம். நாயுருவி அரிசின்றது அந்த விதைகளுக்கு உள்ள அந்த மேல் தோல் எல்லாம் லேசா ம். வறுத்து அத ம். தேய்ப்பாங்க. ஸோ ம். தோல் போயிட்டு உள்ள சின்ன சின்ன விதைகள் மாதிரி நமக்கு கிடைக்கும். அத ம். வந்து பவுடர் ஆக்கி அத சமைத்து சாப்பிடுவாங்க. களி ம். மாதிரி செய்து சாப்பிடுவாங்க. இந்த ம். குழந்தைகள் நடக்கக்கூடிய காலத்துல அந்த தசைகள் வலிமையாக இருக்க இந்த நாயுருவி அரிசி அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஸோ ம். இன்னைக்குமே வந்து குழந்தைகளுக்கு இது குடுத்துட்டு இருக்காங்க. ம். அதே மாதிரி இந்த நாயுருவி இலைகளுக்குமே அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது.